நாம் தமிழ் காரணம் பாத்தீங்கன்னா, இளைஞர்களை சிந்திக்க சொல்ற ஒரே கட்சி பத்தி நாம் தமிழ் கட்சி தான். இளைஞர் அரசியல் பக்கம் வாங்க, சிந்திங்க, அரசியல் பத்தி பேசுங்க சொல்லும் போது அந்த இளைஞர்களுக்கு சிந்தனை வரும், அரசியல் என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க. அப்ப நாட்டுல என்ன பிரச்சனை இருக்கு எல்லாமே கொஞ்சம் தெரியும். அதை பத்தி அதிகமா சிந்திக்க சொல்ற ஒரு கட்சி பத்தி நாம் தமிழ் கட்சி தான். ஏன்னா எல்லா கல்லூரிக்கும் போயும் அவர் பேசுறாரு, நாட்டை பத்தி நாட்டிலையும் நடக்கிற அரசியலை பத்தி பேசுங்கன்னு சொல்றாரு. அதனால நம்ம சிந்திக்கணும்னா இன்னைக்கு ஒருத்தர் 30-40 படம் நடிச்சாரு. அந்த படத்தை நடிச்சுட்டு அவர் நீ படத்துல பாத்தீங்கன்னா ஒரு படத்துல ஒரு படத்துல ஒரு கதை வரும். அந்த கதையில அவரு விவசாயத்தை பத்தி பேசுவாரு, இன்னொரு படத்துல ஜிஎஸ்டி பத்தி பேசுவாரு, புரியுங்களா? ஆனா எல்லா பிரச்சனையும் களத்துல பேசுறது ஒருத்தர் சீமா மட்டும்தான். நீ படத்துல வேணா பேசுவ, அரசியல் பேசுவ, ஆனா நிஜ வாழ்க்கையில பத்திரிகை சந்திக்கிறத பண்ண மாட்டீங்க. அப்போ உண்மையான ஒரு முதலமைச்சர் இருந்தா, மக்களை பத்தி நேசிக்கிற முதலமைச்சர் இருந்தா நீ பத்திரிகை சந்திக்க கொடுக்கணும்ல, பத்திரிகை சந்தை கொடுக்க மாட்டீங்க. ஆனா எங்கேயோ போய் ஆய் நடத்துறீங்க, எல்லாம் பண்றீங்க. இன்னைக்கு காவிரியில தண்ணி வரல போராட்டம் பண்றாங்க, அதை பத்தி நீங்க பேச மாட்டீங்க. ஆனா எங்க ஐட்ட பாலம் இருக்கு, பாலம் மேல ஏறி போய் ரீல்ஸ் போடுறீங்க, வீடியோ இருக்கு ரீல்ஸ் போடுறீங்க, அப்படி கடனை குடிய மாத்திட்டதுக்கு போயிட்டு தண்ணி ரீல்ஸ் போடுறீங்க. நீங்க மக்கள் எல்லாம் போராடுறாங்க. நீட்டுக்காக பாலன் இல்ல போராட்டம் பண்ணாங்க, நாங்களும் போய் கலந்துக்கிட்டோம். அங்க நீங்க போராட்டம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நீங்க ரெண்டு அறிக்கை விடல, சரிங்களா? மத்திய அமைச்சர் அந்த கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர அவரு ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க அறிக்கை விடுறீங்க, நான் ஆதரவு சொல்லிட்டு. அப்பதான் ராஜ்மோகன் பேசுறாரு, நான் அங்கதான் இருந்தேன், அவங்க என்ன நடந்தது எல்லாம் தெரியும். அவங்க மெரினா தொந்தரவு சொன்னாங்க, மெரினா தொந்தரவு சட்ட இது கிடையாது சொல்லி எல்லாம் மெரினா பேசணும். அவங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம போயிட்டாங்க. ஒரு விவசாயத்தை பத்தியும் சரி, மக்கள் சிந்தனை பத்தியும் சரி, இன்னைக்கு ஒரு ஆடு மாடுகளுக்கு போராட்டம் பண்றாரு, மலைக்கு போராட்டம் பண்றது, கடலுக்கு போராட்டம் பண்றது சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு எல்லா மரமும் அழிக்கப்பட்டுச்சு. இப்ப நம்ம ஒரு ரயில் நடந்து போறோம்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? நல்லா எதிர்பார்ப்போம், மரம் எதிர்பார்ப்போம். இன்னைக்கு எல்லா மரத்தை பத்தி பேசாரு. ஆடுகளுக்கு ஓட்டு கொடுத்தாதான் ஜெயிப்பார், ஆடு மாடு ஆமைகள்லாம் கொண்டு தான் ஜெயிப்பார் சொல்லிட்டு ஒரு நக்கலா பேசுறாங்க. ஆனா இந்த ஆடு மாடுகளுக்கும் அரசியல் பண்ணணும், ஆடு மாடுகளுக்கும் அது உயிர் தான், அதுக்கும் நம்ம ஒரு உணவு தான், நம்ம அது இது பண்றோம், வளர்க்குறோம், நம்மளே உணவத்தை பூர்த்தி செய்யுது, ஓகேங்களா? ஆனா நீங்க மாட்டுக்கு இன்னைக்கு கடல்ல இருக்கிற குப்பையை கொட்டுறாங்க, கல் நீரை மாசுபடுத்துறாங்க. அதை பத்தி பேசுறது நாம் தமிழர் தான், சரிங்களா? மண்ணு வளர்த்த ஆத்துல மண்ணு ஆடுறாங்க, இன்னைக்கு குவாரியில கல்ல உடைச்சு எல்லாத்தையும் ஏத்துறாங்க. இதை பத்தி எல்லாம் நாம் தமிழ் பேசுறாங்க. இந்த மாதிரி ஒரு சிந்தனையை இளைஞர் மத்தியில கொண்டு சேர்க்கிறாங்க மத்தியில. இதுக்குதான் நாம் தமிழர் கட்சி வேணும்னு சொல்றது. மத்தவங்க எல்லாம் வெறும் வாக்குக்காக பேசுவாங்க, வாக்கு வெற்றி பெறணும் பேசுவாங்க. இப்போ இத்தனை ஆண்டுகளா இவர் 15 ஆண்டுகளா பேசிட்டு இருக்காரு, 15 அரசியல் பேசிட்டு இருக்காரு. 2 வருஷத்துல ஒருத்தர் வந்திருக்காரு. அப்படி என்னன்னா திரை கவர்ச்சிதான். இளைஞர்ல ஒரு 4 செவ் இருட்டு அறக்குள்ள இளைஞர்கள் மூளையை சிந்திக்க விடாம அந்த இருட்டு இடத்துல இந்த படத்தை பார்த்தா இவன் தான் கதாநாயகன், இவன் தான் அவனுடைய தலைவன் சொல்லிட்டு அந்த இளைஞர் மைண்ட் செட் பண்றீங்க. வெளியே வந்தோடனே இவர் படத்திலேயே எல்லாம் காப்பாத்துறாரு, மக்களை காப்பாத்து, ரியல் லைஃப்ல காப்பாத்துறாரு சொல்லிட்டு உங்களுக்கு அதெல்லாம் சிந்திக்க தோணும் இளைஞருக்கு, புரியுங்களா? அந்த சிந்தனை தான் இன்னைக்கு அவங்க ஓட்டு போயிருக்கு. இது தற்காலிக வெற்றி தான், டிவி கேக்கு தற்காலிக வெற்றி. இன்னைக்கு அவங்க ஆட்சி நடத்த முறை தெரியுது. எனக்கு நீர்வளத்துறை அமைச்சர் போய் கேக்குறாங்க, தண்ணி வரல சொல்லிட்டு சிரிச்சுக்கின்னு படத்துல டேரக்டரை விட்டு வெளியே போச்சு, ஒரு வார்த்தை சொல்லல. அதை பத்தி நாங்க கூட்டு பேசிட்டு இருக்கோம், ஒரு வார்த்தை சொல்லல. அவர் பார்த்து சிரிச்சுக்கினே போறாரு, பதில் சொல்ல யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு அமைச்சர் இருக்காங்க, ஒரு இளைஞர்களை சிந்தனை பக்கம் கொண்டு வரணும். எல்லாம் படத்தை பார்த்துட்டு அழுகுறாங்க, ஒப்பாரி இருக்கிறாங்க, சீரியலை பார்த்துட்டு பண்ற மாதிரி பண்ற அமைச்சர் பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தரும், புரியுங்களா? ரீல்ஸ் போடுற ஆட்சி மக்களுக்கு என்ன தேவை? மக்கள் இப்போ ஒரு திட்டம் மத்திய கொண்டு வருதுன்னா மக்கள் எதிர்க்கா, மக்களுக்கு ஆட்சி மக்கள் ஆட்சி, மக்கள் எதிர்க்கும் போது அந்த ஆட்சியை நீங்க மக்கள்கிட்ட கேட்கணும். இது இந்த திட்டம் வருது உங்களுக்கு ஓகேவா, இதால உங்களுக்கு பிரச்சனை கேட்டு மக்கள் இல்ல பிரச்சனை இல்லைன்னா அதை நீங்க அமல்படுத்தணும். மக்களுக்கு கஷ்டம் வருது, அதால பிரச்சனை இருக்கு, நீட்டால பிரச்சனை இருக்கு, நிறைய ரொம்ப ஏழை பசங்க எல்லாம் படிச்சுட்டு உள்ள வர முடியல, பிரச்சனை தெரிஞ்சும் நீங்க அதை பத்தி பேச மாட்டீங்க. உங்களுக்கு வாக்கு போட்டு உங்களுக்கு 2 வருஷத்துல தேர்தல் கட்சி உருவாக்கி உங்களை ஒரு சீக்கிரமா ஆட்சி அமல வச்சிருக்காங்க.
அது அது அவங்களுக்கு கூட்டு நம்பிக்கை, அந்த ஓட்டு போட்டவங்க கூட்டு நம்பிக்கை ஒரு காப்பாற்றுவாரு. இன்னைக்கு அவர் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து முதல்ல நம்ம நாம் தமிழர் கட்சி போராட்டம் பாத்தீங்கன்னா திருப்பூர்ல நம்ம தமிழக அடிச்சதுக்கு ஃபர்ஸ்ட் தோத்தாலும் களத்துல வந்து நிக்கிற வச்சு நாம் தமிழர் கட்சி. இந்த தோல்வி வந்து கண்டு நம்ம தூண்டு போறது கிடையாது. அங்க நிக்கிற நாம் தமிழர் கட்சி லீட்டுக்கு வந்து நாம் தமிழர் பேசினாங்க, நானும் அங்க இருந்தேன், எல்லா விஷயத்துக்கும் பேசுறாங்க. ஆனா நீங்க இளைஞர்கள் வந்து சிந்திக்க விடாம வழிக்கு எடுத்துட்டு போறீங்க. அதுதான் இவங்க வந்து யாரு எப்படி செய்யறாங்க சொல்லிட்டு. இப்போ இன்னைக்கு சமூக ஊடகத்துல பாத்தீங்கன்னா, இப்ப நானும் சாட்டை துறைமுறைக்கு வந்து எவ்வளவு காணொலி போட்டாங்க நான் பாத்திருக்கேன். அவரு கேள்வி தான் கேட்பாரு, அவரோட சட்டையில ஒரு பொலிட்டிகல் சட்டையில கொஞ்சம் காமெடியா இருக்கும், நெக்லா இருக்கும், ஒரு காமெடியா கேட்பாரு. ஆனா அவர் கேள்விக்கு வந்து பதிலே வராது. அவரை பத்தி ஏதாவது குறை சொல்லணும், அவர் இது பேசிட்டாரு, அது இது பேசிட்டாரு, இது 2 மாசம் ஆயிடுச்சு, அவர் எவ்வளவு கேள்வி கேட்டு காணொலி போட்டிருக்காரு, அதுக்கு பதில் என்ன இல்ல. ஆனா அவர் வந்து காசு ஆயிட்டாங்க, திமுக காசு ஆயிட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஏகப்பட்ட பழி சொல்றீங்க. அது நிரூபிக்கணும். பழி சொல்றீங்கல்ல, அவர் காசு வாங்கினா நிரூபி. ஒண்ணு ஆட்சி இருக்குது இல்ல, டிவி ஆட்சி பண்றீங்க, ரைடு விடுங்க, சீமானா கிட்ட விடுங்க, ரைடு விடுங்க, கார வாங்க சொன்னீங்களா, ரைடு விடுங்க. அதை நிரூபிச்சிட்டீங்கன்னா நாங்க ஆந்திர போயிட்டு சொல்லி போயிடும். இவங்க அண்ணன் வந்து ஏமாத்துறாரு, தெளிஞ்சு வாங்கிதான் அண்ணன் கார் வாங்கினாரு, இதெல்லாம் சொல்றீங்களா, அதை நீங்க நிரூபிச்சிட்டீங்கன்னா நாங்க கட்சி வெளியே போறோம். அப்ப நீ அதுதான் உண்மையான ஒரு விஷயத்த சொல்லணும்னா, உண்மையை சொல்லணும்னா மக்களுக்கு வந்து புரியணும் எது உண்மை பொய்ன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பாஜக வந்து பாஜக காங்கிரஸோ எந்த திட்டத்தை எடுத்தாலும் அண்ணன் எதிர்க்கிறாரு, நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் எதிர்க்கிறாரு. அதுக்கு கேட்டா நீங்க பாசிஸ்ட் சொல்றீங்க, அது ஒரு ஏ டீம்ன்றீங்க. திமுக கொண்டு வர திட்டத்தை எதிர்த்தா திமுக பி டீம்ன்றீங்க. ஏடிஎம்கே ஏதாவது தவறு செஞ்சா அதை பத்தி அவங்க டீம்ன்றீங்க. எந்த டீம் தான் சொல்லுங்க. இப்ப டிவிக்கு பத்தி சப்போர்ட் பேசுற டிவி டீமா அப்படி ஏதோ ஒரு டீம் சொல்லிட்டே இருக்கீங்க. ஆனா அவருக்கு மக்கள் டீம் தான் அவரு. விவசாயத்துக்கு மக்களுக்கும் உண்மையான கஷ்டப்படுற மக்களுக்கு தான் அவர் உண்மையா பேசிட்டு இருக்காரு. இத்தனை வருஷமா நான் பார்த்ததுல இருந்து இத்தனை வருஷம் மக்களுக்கு பேசுறாரு. அதனால நாம் தமிழர் கட்சி இந்த தோல்வியை கண்டு இந்த 4% ஆயிடுச்சு, இதை கண்டுலாம் நாங்க வருத்தப்படுற ஆளு கிடையாது. இன்னைக்கு அங்க போனவங்க அவங்க நடத்துற ஆட்சியை பார்த்து திரும்பி இங்க வருவாங்க. வந்து நாங்க இதே நாம் தமிழர் கட்சியை புரிஞ்சுக்கிட்டு யாரும் உண்மையான மக்களுக்காக களத்துல போராடுறாங்க சொல்லிட்டு கண்டிப்பா இங்க வருவாங்க. இந்த ஆட்சி எல்லா மாற்றத்தையும் பார்த்ததுதான் தமிழ்நாடு, இதுல மாற்றத்தை பார்த்தோம். கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி அரசியல்ல வெற்றி பெற்று ஆட்சிக்கு பிடிச்சு இந்த மக்களுக்கு என்னென்ன செய்ய நினைச்சதோ, சீமான் என்னென்ன மக்களுக்காக செய்ய நினைச்சாரோ, இயற்கை வளத்தை காப்பதற்கும் இந்த உயிரினங்களுக்கோ நீர் வளர்த்தியோ என்னென்ன வளத்தை காப்பணும்னு ஆசைப்பட்டாரோ கண்டிப்பா செய்வாரு. கண்டிப்பா நான் வெற்றி பெறுவோம் நாம் தமிழர்.